Hello guys, welcome to my channel. என் பேரு ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து ஒரு வெட்டிங்க்கு வந்து போகிறோம். அது வந்து நம்ம ஈவினிங் போகிறோம். இப்போ வந்து டைம் 11:45 ஆகுது. அவங்க வந்து மார்னிங்கே ஆஃபீஸ் போயாச்சு. அண்ட் நான் வந்து இன்னைக்கு எதுவுமே குக் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்துட்டு மத்தியானமே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. லஞ்சுக்கெலாம் வந்துடுவேன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள ஆஃபீஸ் அனுப்பிச்சாச்சு. இன்னைக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமும் கிடச்சிது தூங்குறதுக்கு. அதனால நல்லா தூங்கி ஏஞ்சேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு அவங்கள அனுப்பிச்சாச்சு. அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு குளிச்சுட்டு வந்தேன். தலைக்கு வந்துட்டு குளிச்சிருக்கேன். ஆனாலும் வந்து மூஞ்செல்லாம் எண்ணெய் வடிஞ்சு வேர்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ அனலாக இருக்குது. செம்மையாக வந்துட்டு வெயில் அடிக்குது வேறு. அதான் பயங்கர வேர்வையாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன வந்துட்டு குக் பண்ண போகிறேன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் 65 வந்துட்டு செஞ்சிட போகிறேன். ஏன்னா நேத்தி வந்துட்டு நம்ம சிக்கன் கிரேவி நைட்டுக்கு செஞ்சோம் இல்லையா, நான் வந்துட்டு 1 kg வாங்கினேன். நேத்தி வந்துட்டு 1/2 kg யூஸ் பண்ணிவிட்டு 1/2 kg இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் சிக்கன் 65 அண்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இதை தான் செய்ய போகிறேன். ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பொடி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. சரி அதை எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அதை போட்டு அவ்வளோதான், வேறு என்ன. அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் வந்துட்டு புது ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா. நேற்று நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் போனோம். நேற்று நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், ஓகேவா. ஸோ டி நகர் போயிருந்தோம் நேற்று. அங்கே வந்துட்டு இந்த களஞ்சியம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்துட்டு நான் ஒரு சல்வார் வந்து எடுத்தேன். இருங்க காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த சல்வார். இது வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு மெரூன் கலர் சல்வார். அதில் வந்துட்டு ஆலிவ் க்ரீன் கலர் பேண்ட் அண்ட் ஷால் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு இதோட கலர் காம்பினேஷன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இன்றைக்கி ஈவினிங் இதை நான் வேர் பண்ணுறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1399 எனக்காக அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு சாக்ஸ் வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அடுத்தது இது வந்து ஒரு ஃபேன்சி ஷாப் போனோமா, அங்கே வந்து நான் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெயில் பாலிஷ் ஒன்று எடுத்தேன். இது வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குமே அப்படின்ட்டு எடுத்தேன், மெரூன் கலர். அப்புறம் 2 கிளிப், ஒரு பனானா கிளிப், அப்புறம் இந்த கேட்ச் கிளிப்பு, குட்டி பொட்டு. எனக்கு வந்துட்டு பொட்டு வைக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வாங்கினேன். 15 rupees இது கல் பொட்டு. அடுத்து இந்த டிக்டாக் கிளிப்ஸ். இந்த செட் வந்துட்டு 35 rupees. ஸோ இது வந்துட்டு அந்த ஃபேன்சி ஷாப்பில் வாங்கினது. அடுத்தது இது வந்து ஸ்டோல்ஸ் 2 வாங்கினேன். வெயில் காலம் வந்துருச்சுல, வெளியே எங்கன்னா போனால் வந்துட்டு மூஞ்சை மூடிட்டு போகிறதுக்காக இது வாங்கினேன். செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ஒன்று வந்துட்டு 100 rupees. ஸோ 200 rupeesக்கு 2 வாங்கினோம். சூப்பராக இருக்குது. ஃபுல் பிளாக்ல ஒன்று அண்ட் இந்த செக்டில் வந்து ஒன்று. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்லிப்பர் வந்து வாங்கினேன். இந்த மாதிரி இருக்குது, சும்மா சிம்பிளாக. அண்ட் எனக்கு வந்துட்டு ஃப்ளாட்ஸ் தான் வந்து வாக் பண்ணதுக்கு கம்ஃபர்டபுள். ஹீல்ஸ் போட்டு எனக்கு நடக்கவே தெரியாது. ஸோ இது வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 200 rupees. செம க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஸோ வெட்டிங் முடிஞ்சு இதுதான் வந்துட்டு நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஷாப்பிங். அதாவது லாஸ்ட் vlogல நான் வந்துட்டு லிப்ஸ்டிக்ஸ் வாங்கினது வந்து காமிச்சிருப்பேன். பட் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வாங்கியே ரொம்ப நாள் ஆகுது. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு அடிக்கடி போயிடுவேன். அடிக்கடி ஜூடியோ, நினைச்சா ஜூடியோ. வாங்குற ட்ரெஸ்ஸை வந்துட்டு போடக்கூட மாட்டேன், ஆனால் வாங்கி வச்சுக்குவேன். ஸ்லிப்பர்ஸும் அதே மாதிரி தான். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக தான் வந்துட்டு நான் ஷாப்பிங் பண்ணுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அண்ட் இந்த வெட்டிங் முடிஞ்சு இந்த 2 months சுத்தமாக வந்துட்டு எனக்கு நான் ஷாப்பிங் பண்ணுறதே இல்லை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நேற்று எனக்குன்னு இதெல்லாம் வாங்கினது வந்து எனக்கு வந்து ஜாலியாக இருக்குது. அண்ட் அதுவும் இன்றைக்கி வந்து நம்ம புது ட்ரெஸ் போட போகிறோம்னு நினச்சேன். இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட இப்போ போயிட்டு நம்ம போய் சமைப்போம். ஏன்னா இப்படியே பேசிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக லேட் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு குக் பண்ணுறதெல்லாம் நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர்லேயே காமிக்கிறேன். பேசிட்டே பண்ணால் கண்டிப்பாக லேட் ஆகிடும். ஸோ சிக்கன் 65க்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆஸ் யூஷுவல் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி தயிரில் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். உப்பு அண்ட் மஞ்சத்தூள் தேவையான அளவு வந்துட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து அந்த சிக்கன் கூட நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா அந்த கலருக்கு பவுடர்லாம் வந்து நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியே வந்துட்டு இருக்கட்டும். பிகாஸ் கலர்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா அது வந்துட்டு உடம்புக்கு கெடுதி, ஓகேவா. ஸோ அதை வந்து நான் மேரினேட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்துட்டு நான் அடுப்பில் வந்து போட்டாச்சு. உப்பு போட்டு அதை வந்துட்டு வேக விட்டுட்டேன். இங்கே சைட் பை சைட் நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பூண்டு, வெங்காயம், பீன்ஸ், கேரட் அண்ட் கேபேஜ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த ஆச்சி ஃப்ரைட் ரைஸ் பொடி தான் நான் வந்துட்டு வச்சுருந்தேன்.
ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ இதை கட் பண்ணிட்டு இருந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டிருந்தாலும் அதுவும் வந்து வெந்துருச்சு. ரைஸ் வந்துட்டு 80% 85% கிட்ட வெந்தால் போதும். ஸோ அந்த சாப்பாடு வந்து வெந்ததுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு நான் வந்து ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கணும், ஓகேவா. அண்ட் நான் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ் பொடி வச்சுருந்தேன்ல அதை வந்து சேர்த்து அது கூட நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு ரைஸ் வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் கூட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் 3 ஸ்டெப்பு தான். அந்த வெஜிடபிள்ஸை வந்துட்டு வதக்கிட்டு அது கூட அந்த பொடியை போட்டு ரைஸை போட்டு ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் வதக்குனிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் அன்றைக்கி செஞ்சேன். அடுத்து வந்து நம்ம சிக்கன் 65 மேரினேட் பண்ணி வச்சோம்ல, அது நல்லா 1 ஹவருக்கு நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நம்ம எப்போ வந்துட்டு சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ண போகிறோமோ அப்போ வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஃப்ரை பண்ண முன்னாடி நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதும் நான் சிக்கனை ஆயில் கூட சேர்த்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சிக்கன் வெளியே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துட்டு உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நான் சிக்கன் 65 செஞ்சிட்ருக்கேன் கேப்பில் இவங்களும் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஒரு 2 o'clock 2:30 போல் அவங்க வந்துட்டாங்க. நானும் சிக்கன் 65 வந்துட்டு பொரிச்சிட்டே சைட் பை சைட் நிறைய பீசஸ் உள்ளே தள்ளிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு அதை பொரிச்சு அந்த பாக்ஸ்குள்ளே போடுறனோ இல்லையோ நிறையா என்னோடய வயிற்றுக்குள்ளே போச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? சூப்பராக வரும். கொஞ்சம் கூட அந்த மசாலா பிரியாமல் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு எதனா ஒரு டிஷ்ஷு செஞ்சு அதை வந்துட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அது சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நானே வந்து சொல்லிடுவேன், இல்லைங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த டிஷ்ஷு நல்லா இல்லை, யாரும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு நானே சொல்லிடுவேன், சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டீலிங் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு நான் ரெடி ஆகிறதுக்காக உட்காந்துட்டேன். ஏன்னா நம்ம தான் வந்துட்டு வெட்டிங் கிளம்புறோமே, ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு நம்ம கெட் ரெடி வித் மீ வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லென்ஸ் வந்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெஷ் லுக்லேருந்து பியூர் ஹேசில் வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு மாய்ஸ்சரைசருக்கு இமோலின் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ப்ரைமருக்கு வந்து நான் மேக்கோட இந்த ஃபிக்ஸ் ப்ளஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷன்லாம் எதுவும் போட போகிறதில்ல, ஜஸ்ட் லைட்டாக ஒரு கன்சீலர் மேக்கப் தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ கன்சீலருக்கு வந்துட்டு நான் நார்ஸோட கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு என்னோடய அண்டர் ஐஸில், அதுக்கப்புறம் வாயை சுற்றி, என்னோடய நோஸ் கார்னர், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் மட்டும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி அதை வந்துட்டு என்னோடய கன்சீலர் ப்ரஷ் வச்சு நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தின்னான ஒரு பேஸ் தான் நான் வந்துட்டு க்ரியேட் பண்ணேன். ரொம்ப நிறையாவும் போடல அண்ட் ஆல்சோ ஃபுல் ஃபேஸும் நான் வந்துட்டு கவர் பண்ணல, ஓகேவா? அடுத்து வந்துட்டு இதை செட் பண்ணுறதுக்கு நான் மேக்கோட காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வந்துட்டு என்னோடய பவுடர் ப்ரஷ் வச்சு ஃபுல் ஃபேஸ்க்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து ஐஷேடோக்கு என்னோடய அந்த வாமாயா பேலட் கையில் வச்சுருக்கேன்ல, அந்த பேலட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து ஒரு சிங்கிள் ஷேட் ஐஷேடோ, சிங்கிள் ஷேடில் ஒரு பிங்க் ஷேட் அப்புறம் ஒரு கோல்டு ஷேட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு பேக்லேருந்து யூஸ் பண்ணேன். கான்டோருக்கு நான் பெனிஃபிட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு எனக்கு கான்டோர் பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம மூஞ்சி வந்து கட்டி மாதிரி வீங்கி போயிருக்கு, அதனால். ஸோ நல்லா வந்துட்டு கான்டோர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ப்ளஷ்ஷுக்கு வந்துட்டு நான் Forever 52 பேலட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்து ஹைலைட்டருக்கு வந்துட்டு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் மேக்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஓ டார்லிங் அப்படின்ற ஷேட். ஸோ இதை வந்துட்டு என்னோடய நோஸ் டிப்பில், சீக் போன்ஸ், சின்னில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு என்னோடய பேஸ் மேக்கப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா நான் லாக்மே Forever Matte லிக்விட் லிப் கலர்லேருந்து வைன் டச் அப்படின்ற ஷேட் வந்துட்டு எடுத்து என்னோடய லிப்ஸை வந்துட்டு அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய Forever 52 பேலட்லேருந்து ஒரு நியூட் ஷேட் எடுத்து உள்ளே வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய மேக்கப் வந்துட்டு முடிஞ்சுது. இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சிம்பிளாக நீட்டாக க்யூட்டாக வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இது முடிச்சுட்டு நான் வந்துட்டு அப்புறம் என்னோடய காஸ்ட்யூமும் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வாங்கின புது ட்ரெஸ். நான் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுச்சு, பயங்கர அனலாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு கிளம்பி முடிச்சிட்டோம். அண்ட் ஆல்சோ அவங்களும் பார்த்திங்கன்னா மேட்சிங்காக மெரூன் கலர் ஷர்ட் தான் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு அழகாக ட்வின்னிங் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ப்ராப்பரான வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ என்னால் எடுக்கவே முடியல. மனசுக்கு வேதனையாக இருக்குது. அந்த வேதனை ஒன்று இருக்கும்ல, நம்ம புது ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக எடுக்க முடியாத ஒரு வேதனை, அது வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு புரியாது. ஸோ அவ்வளோதான், நானும் அவங்களும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ட்ரெயினில் போகிறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம போகிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு.
ரொம்ப தூரம் இல்லையா, ஸோ அதனால் பைக்கில் போக முடியாது. அதனால் நாங்கள் ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம். ஸோ ட்ரெயின் வந்து சீக்கிரமாக வந்துருச்சு, நாங்கள் போய் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துருச்சு. அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு ட்ரெயினில் உட்காந்து போயிட்டு இருந்தோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, அவங்களோட ஊர் செங்கல்பட்டு, ஓகேவா. நம்ம போகிறதும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான். ஸோ ஜாலியாக வந்துட்டு அவங்களும் கதை பேசிகிட்டே போகிற வழியெல்லாம் ஒரு கதை சொல்லிகிட்டே வந்தாங்க. இந்த இடத்துல நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி கதை சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்கள் போயிட்டு இறங்கும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இருட்டிடுச்சு. நாங்கள் போகும்போது நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. அங்கே போய் ரீச் ஆனது பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டிடுச்சு. 7 o'clock ஆகிடுச்சு இல்லையா, அதனால். ஸோ நாங்கள் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த மண்டபம் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 minutes தான் நாங்கள் போயிட்டு அந்த மண்டபம் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே தான் வந்திருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்டடாக ஜாலியாக வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே மேலே ஸ்டேஜ் ஏறி அவங்க கூட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்தாச்சு. ஸோ நான் எதுக்கு வந்தேனோ அந்த வேலையை வந்துட்டு கரெக்டாக அங்கே போயிட்டு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அவங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அப்படியே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க. நாங்களும் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட தான். ஸோ அதனால் நாங்கள் நடந்தே போயிட்டோம். போகிற வழியில் வந்து எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஜூஸ் கடை ஒன்று இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு பொமோகிரானட் ஜூஸ் வந்துட்டு வாங்கி குடிச்சிட்டு திரும்பவும் வந்து நாங்கள் தெம்பாக வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கதை பேசிகிட்டே நடந்து போகிறது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் ஊர் கதை உலக கதை எல்லாமே வந்துட்டு பேசிட்டு அப்படியே வந்துட்டு மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நாங்கள் வந்துட்டு ஸ்டேஷன் அங்கே செங்கல்பட்டு ஸ்டேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா மணி வந்துட்டு 9 to 9:30 கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 to 1.5 hours கிட்ட வரைக்கும் வரும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ரிட்டர்ன் டிக்கெட்ஸ்லாம் வந்துட்டு வாங்கியாச்சு. அதனால நாங்கள் ஸ்டேஷன் உள்ளே போனதுமே வந்துட்டு ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் பார்த்திங்கன்னா செம்ம காலியாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஜன்னல் சீட் வந்துட்டு நாங்கள் பிடிச்சி உக்காந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோயும் வந்து முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் வந்துட்டு அடுத்த 2 நாளைக்கு வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு ப்ரைடல் ஒர்க் போகிறேன், ஓகேவா. அதனால் வந்துட்டு சாரி, மன்னிச்சிக்கோங்க. என்ன நான் வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.